ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் ஒரு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுட்ரு தான் செய்ய போகிறேன். வாங்க என்ன பவுட்ரு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக அந்த மாதிரி அழுத்தமாக உள்ளதாக பார்த்து அப்போதைக்கு வந்ததாக கடையில் உள்ளதாக பார்த்து வாங்கிங்க. நொடலாம் இல்லாமல் முதல் நாள் காயெல்லாம் எடுத்திங்கன்னா தண்ணி சத்து இருக்காது அதில். அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. கேரட்டும் பாருங்கள், நல்லா அழுத்தமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டு தான். ஆப்பிளும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கையில் ஏபிசி மால்ட். ஏபிசி மால்ட் அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன இதில் இடையில ஒரு ஜாமான் சேர்க்கணும், அதெல்லாம் நான் இடையில காமிக்கிறேன். இப்போ வாங்க போய் தோல் கழுவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோல் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் எவ்வளவு சேர்க்குறேன் பொருள்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். நானே ஃபஸ்ட்டு தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். 1/4 கிலோ இந்த கேரட் வந்து 1/4 கிலோ எடை வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லேயும் மிஷின் இருக்குது, அதுலேயும் நான் வந்து எடை வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 1/4 கிலோ பீட்ரூட் கேரட் எடுத்துருக்கேன்னா, அந்த 1/4 கிலோ கேரட் எடுத்தால் ஆப்பிள் 1/4 கிலோ, பீட்ரூட்டு 1/4 கிலோ. 1/4 கிலோ எடுக்கையில் 3 சேர்ந்தால் 3/4 கிலோ வந்துடுதா. 3/4 கிலோ நாட்டு சர்க்கரை அப்படி சேர்த்துக்கணும். 1 கிலோ கேரட் எடுத்திங்கன்னா 1 கிலோ கேரட்டு, 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ பீட்ரூட்டு, 3 கிலோ நாட்டு சர்க்கரை. நல்லா புரியுதா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ தான் எல்லாம் எடை வச்சு எடுத்துக்க பார்க்குறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக 1/4 கிலோ எடுத்து தோல் செத்துட்டு கட் பண்ணிட்டேன். இதை ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது ரெண்டையும் சீவி வச்சுருக்கேன். இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பள்ளி போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி சத்து உள்ள காயாக எடுத்துங்க. அப்படி தண்ணி சத்து இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். இது வந்து எண்ணெய் சட்டி வந்து புதுசாக அப்போ வாங்கிட்டு வந்தேன், அதனால் நல்லா கம்பி வச்சு தேய்ச்சிட்டேன். இருந்தாலும் நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுவேன். அதுக்காக கொதிக்க வச்சு கீழே ஊற்றுவேன். ஊற்றிடுங்கவா? நான் இப்போ எடுத்துருக்க அளவு வந்து 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தான் நான் அளவு போடுறேன். 30 கிராம். இது வந்து ஒரு 30 கிராம், 60 கிராம் போட்டிருக்கேன். ஏலக்காய் 10, ஏலக்காய் வந்து 10 கிராம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்டால் போதும். இப்போ எடுத்துக்கலாம். ஏலக்காய் தான் நல்லா பொரிஞ்சு எடுத்து பாருங்க. இப்போ எடுத்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்போ எண்ணெய் சட்டியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு எண்ணெய் சட்டியாக எடுத்துக்கணும். இப்போ வந்து 3/4 கிலோ நம்ம பழம் எடுத்துக்கிட்டோமா, பழம் கேரட் எல்லாம். இப்போ 3/4 கிலோ நாட்டு சர்க்கரை, இது ஒரு 1/2 கிலோ, இது ஒரு 1/4 கிலோ. எல்லாத்தையுமே ஒன்றாவே கொட்டிடலாம். இப்போ கைவிடாமல் அதை கிளறிடணும். அந்த இதில் தான் இருக்குது நமக்கு. இப்போ அடுப்பை ரொம்பவும் கூட வைக்காமல் ரொம்பவும் குறைச்சி வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். இது நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு பாலில் போட்டு ஆற்றி கொடுக்கலாம். கைவிடாமல் கிளறி விடணும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அள்ளி அடிக்குது பார்த்து எட்டி துள்ளிக்கிட்டு கிளறி விடுங்க. ஆனால் கைவிடாமல் கிளறி விடணும். இதுக்கு வந்து அலுமினியம் எண்ணெய் ஒத்து வராது, அடி பிடிக்கும். இதுவே நான் அடுப்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன், அதுவே எப்படி அள்ளி அடிக்குது வருது பார்த்தீங்களா? கைவிடாமல் கிளறி விடுவோம். எல்லாம் மோரை எட்டி வச்சுக்கிட்டு பார்த்து செய்யணும். சாம்பாரத்தை போட்டு 3 மணி நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி மூடிக்கிட்டு எண்ணெய் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ எப்படி ஊற்றணும், இப்போ எப்படி வந்திருக்கு. நல்லா காலெல்லாம் எட்டி வச்சுட்டு நான் எப்படி குந்திருக்கேன் பாருங்க. காலில் அள்ளி நல்லா அடிச்சுட்டு கைவிடாமல் இது மாதிரி கிட்டிக்கிட்டே தாங்க இருக்கேன்.
புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும். அது பாவுல சர்க்கரை பாவுல இப்போ தாங்க அந்த பொடி கொஞ்சம் அள்ளி அடிக்கிறது நின்றுருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அள்ளி எங்கே பார்த்தாலும் அடிச்சுட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா பாதாம், முந்திரி, ஏலக்காய் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோமா அதை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வாசமாக இருக்குது. இப்படி கோடு போட்டோம்னா அந்த ரெண்டு பக்கம் மெதுவாக வரணும். அப்போ அதுதான் பதம். சரிங்களா? அவ்வளோதான். போட்டாமல் இந்த மாதிரி திரண்டும் வருது பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே கொண்டு போய் ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு கை விடாமல் கடை விடுவோம். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கமார் கட்டு மாதிரி போயிடும். இப்போ எப்படி இருந்துச்சுங்களா? நல்லா கை விடாமல், கையை தான் வலிக்குதுங்க. 2 பேர் தான் செய்யணும், நானும் பாப்பாவும். இருந்தாலும் கையை வலிக்குது, செய்ய முடியல. நல்லா ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்பப்போ கரண்டியில் விட்டுறதெல்லாம் எடுத்துட்டுங்க. கந்தில் 4 பக்கம் வைக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுருங்க. டக்குன்னு வலிச்சு விட்டுக்கிட்டு உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். அழுத்தி பிடிச்சி உடச்சி விடணும். இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குமே? அப்பா இது பெரிய போராட்டங்க. இன்னமும் பவுடரான பாடல. ஆமாம், இன்னும் பவுடரான பாடல. ஆனால் கையெல்லாம் வெண்டு கலண்டு போயிட்டு அழுத்தி பிடிச்சி உடச்சி விடணும். இப்படி உடச்சி விடணும். வரவே மாட்டேங்குது, லப்பர் மாதிரி வரமாட்டேங்குது. எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இன்னும் கை விடாமல் அதை கிண்டணும். கிண்டிக்கிட்டு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா? நல்லாவே போடணும். நல்லா இது பண்ணிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி சார் எடுத்து அதில் போட்டு ரொம்ப போட்டு சுற்றாமல் ஒவ்வொரு சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்து சுற்றிலேருந்து காமிக்கிறேன். ஏபிசி மால்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மள்ட்ட இருக்குது, மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பாலில் போட்டு குடிச்சு பார்த்துட்டேன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த சின்ன சின்ன உருண்டையாக தெரியுதில்ல? இது ஒன்றும் இல்லை, உருண்டை உருண்டையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது பாலில் போட்டு நம்ம ஆத்தையில் நல்லா சுத்தமாக கரைஞ்சி போயிடுது. இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் எதுவும் தெரியலான்னு கிளாஸ் தான் அது பார்த்துங்க. சூப்பராக அருமையாக இருக்குது. இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்து காய்ச்சிட்டு 1 ஸ்பூன் போட்டு நான் கலக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஜீனினா நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. பாலை காய்ச்சி ஊற்றி இதில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு ஆற்றி குடிக்க வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ குடிச்சு பார்த்துடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.